ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், குறிப்பாக இந்த தராவீஹ் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் நரக விடுதலையையும் சொர்க்கம் வாஜிபாகுவதையும் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கடந்த நாட்களிலே பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, ஒரு பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்றெல்லாம் விரிவாக பார்த்தோம். அந்த வரிசையிலே நாம் தினமும் நம்முடைய தராவீஹ் இறுதி துவாவிலே ஒரு 2 துவாவை நாம் கேட்கிறோம். யா அல்லாஹ், கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியத்தை கொடுத்து விடு, மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே சரியான புரிதலை கொடுத்து விடு என்று துவா செய்கிறோம் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களிலே இன்றைக்கு தினமும் பிரச்சனை, அணுதினமும் பிரச்சனை, அணு நேரமும் பிரச்சனைகள். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் விஷயத்திலே ஒரு மனைவி சரியாக இல்லாமல் இருப்பதும், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையுடைய விஷயத்திலே கணவன் சரியில்லாமல் இருப்பதும், வீட்டுக்கு வந்த மருமகளிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஹிக்மத் என்கிற அந்த முறை தெரியாமல் மாமியால் நடந்து கொள்ளக்கூடிய முறையும், வயசுல மூத்தவங்க தானே ஏதோ சொல்லுவாங்க, நம்ம பொறுமையாக இருக்கணும் என்கிற அந்த எண்ணம் இல்லாமல் சரிக்கு சமமாக வயது மூத்தவர்களிடத்திலே மருமகளாக இருக்கிற அவங்க சண்டை போடுவதும் என்று ஒவ்வொரு நாளும் குடும்பம் அமைதியின் பூங்காவாக இருப்பதற்கு பதிலாக கலவர பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பங்களிலே அல்லாஹ் அமைதியை நிலவச் செய்வானாக. பிரியத்தையும் பாசத்தையும் அன்பையும் சரியான புரிதலையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே, நாத்தனாருக்கு மத்தியிலே, மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே திருமணம் முடிப்பதனுடைய காரணத்தை சொல்றான். ஏன் திருமணம் முடிக்கணும், ஒரு ஆண் ஏன் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்கிறான். வானம் பூமியை படைத்திருப்பது அத்தாட்சி. உலகத்தில் யார் நினைத்தாலும் வானம் பூமியை படைத்து விட முடியாது. கோள்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இந்த பூமி அத்தாட்சி, இப்படி இதெல்லாம் யாராலும் படைத்து விட முடியாது. அல்லாஹு தஆலா வமின் ஆயாத்திஹி, தன்னுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறான். எதை தெரியுமா? அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடியை அல்லாஹ் படைத்திருக்கிறானே, இது அல்லாஹ் அத்தாட்சி, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எங்கோ பிறந்த ஆண், எங்கோ பிறந்த பெண் ஒரு பருவ வயதை அடைந்த பிறகு 2 குடும்பமும் குஃபு பார்த்து, பொருத்தம் பார்த்து, அவர்கள் நிச்சயம் செய்து பிறகு திருமணம் என்கிற வழியிலே சுன்னத்தான முறையிலே ஈஜாப் கபூலிலே 2 உள்ளங்களை அல்லாஹ் இணைக்கிறான். எங்கோ பிறந்த ஆண், எங்கோ பிறந்த பெண் ஒரு குறிப்பிட்ட வயதிலே இணைகிறார்கள். அவர்கள் மூலமாக சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குகிறான். உலகத்தில் யார் நினைத்தாலும் 2 பேரின் உள்ளங்களை இணைக்க முடியாது. இதைத்தான் அல்லாஹ் அத்தாட்சி என்கிறான். வமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டது. உங்களிலிருந்தே உங்களுக்கு ஜோடி அல்லாஹ் படைத்திருக்கிறான். எதுக்கு தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியின் மூலமாக ஒரு ஆண் மன நிம்மதி பெற வேண்டும், மன நிம்மதி பெற வேண்டும். இது முதல் காரணம். அவனுடைய உள்ளம் மன நிம்மதி பெற வேண்டும். இது முதல் பலன். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா,
கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே அவர்கள் சிறு பிரயாணத்தில் இருக்கிற போது, அதாவது கல்யாணம் முடிச்சு இளம் ஜெனரேஷனா இருக்கும் போது அல்லாஹ் தஆலா தாம்பத்திய உறவு என்கிற ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். என்னதான் சண்டை வந்தாலும் அந்த உறவு அவர்களை இணைத்து விடும். இதுதான் மவத்தத் என்கிற அற்புதமான வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். வரஹ்மத்தன், வயதான காலகட்டத்திலே ஒரு கணவன் மனைவியை பார்த்து நினைக்கிறான், எனக்காக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவள் அவள். மனைவி நினைக்கிறார், எனக்காக அவர் ஓடி ஓடி உழைத்து துரும்பாக இழைத்து விட்டார் என்று கணவனை பார்த்து பிரியமாக இருக்கிறார். இந்த பாசத்தையும் பிரியத்தையும் அல்லாஹ்தான் ஏற்படுத்துவதாக குர்ஆனில் சொல்லுகிறான். சொல்லிட்டு சொல்றான், இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தின் கௌமி யதஃபக்கரும், சிந்திக்கக்கூடிய கூட்டத்திற்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது என்கிறான். சிந்திச்சு பார்த்தா புரியாது, எப்படி அல்லாஹ் இப்படி ஒரு பாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட மன நிம்மதியை தர வேண்டிய ஒரு பாசமும் பிணைப்பும் இருக்க வேண்டிய இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு சண்டை சச்சரவுகளாலே ஒவ்வொரு நாளும் போகிறது. காலைல எந்திரிச்சோனே முதல்ல சண்டை ஆரம்பிச்சிருது. எந்த அளவுக்கு ஆயிருதுன்னா, பெற்றெடுத்த பிள்ளைகளே பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, தலையில் அடித்துக் கொள்கிற அளவுக்கு பிள்ளை முன்னாலேயே கணவன் மனைவி சண்டை போடுவதும் அடித்துக் கொள்வதும் அரைந்து கொள்வதும், இது சொல்ல போனா சில இடங்கள்ல ஆண்கள் அடி வாங்குவதும் கூட நடக்கிறது. இந்த மாதிரி நிலைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மதாவ், இந்த உலகம் இருக்கிறதே அது சுகம் அனுபவிக்கக்கூடிய இடம். இது இந்த துன்யா என்பது சுகம் அனுபவிக்கக்கூடிய இடம். வஹைரு மதாயிஹா, இந்த உலகத்தின் சுகபோகங்களிலேயே சிறந்த சுகபோகம் எது தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான பெண்மணி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சாலிஹான பெண்மணி இருக்கிறார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களிலேயும் ஆகச்சிறந்த சுகபோகம் அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான மனைவி என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு துஆவே கற்றுக் கொடுத்தாங்க, யா அல்லாஹ் இளமையிலேயே என்னை முதுமையாக்கக்கூடிய பெண்ணை விட்டு என்னை பாதுகாப்பாயாகன்னு துஆ கற்றுக் கொடுத்தாங்க. என்ன துஆ? இளமையிலேயே என்ன வயசான கிழவனா ஆக்கக்கூடிய பெண்ணை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்ய சொல்லி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், இன்றைக்கு சிந்தித்து பார்க்கிறோம், இன்றைக்கு திருமண வாழ்க்கை எல்லாம் அப்படிதான் ஆகிவிட்டது. நான் ஏன் கட்டுப்படணும்? நான் ஏன் என்ன செய்யணும்? நேற்று தான் திருமணம் முடிஞ்சிருக்குது, அடுத்த நாள் பார்த்தா அந்த பெண் வந்து நான் இவரோட வாழவே முடியாது, எனக்கு குழு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம், சில மாதங்கள் தான் ஆகிறது. சில வீடுகளிலே திருமணம் முடித்த சில நாட்கள், சில மாதங்களிலேயே இவரோடு நான் வாழ முடியாது, எனக்கு இவர் கேட்டதெல்லாம் வாங்கி தர மாட்டாரு, எனக்கு கூப்பிடுற இடத்துக்குலாம் என்ன கூட்டிட்டு போக மாட்டாரு என்று உலக காரணங்களுக்காக குழுவை பெற்று நான் இவரோடு வாழ மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அவல நிலை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுமா இம்ரஅத்தின் சஅலத் ஜௌஜஹா தலாகஹா ஃபீ கைரி மா பாஸின், எந்த ஒரு பெண் ஷரியத்துடைய காரணம் இல்லாத தன் உலக காரணங்களுக்காக தன் கணவனிடத்திலே தலாக்கை கேட்கிறாரோ ஒரு பெண், அந்த பெண்ணின் மீது சொர்க்கத்தின் வாசனை ஹராமாக்கப்படுகிறது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய பெண்களை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? எந்த காரணமும் இல்ல, ஷரியத் ரீதியான எந்த காரணமும் இல்ல, அவனுடைய உலக காரணங்களுக்காக, உலகத்திற்காக தன்னுடைய கணவரிடத்திலே தலாக்கை கேட்கக்கூடிய பெண்ணுக்கு அது சொர்க்கத்தின் வாசனை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எவ்வளவு பெரிய கண்டனம் இது! இன்றைக்கு இந்த ஹதீஸுடைய அர்த்தம் தெரியாமல் எத்தனையோ பெண்கள் படிக்க போறாங்க, நல்லா படிக்கட்டும், டிகிரி முடிக்கிறாங்க, நல்லா டிகிரி முடிக்கட்டும், ஆனால் ஒரு படிப்பு படித்த பிறகு ஒரு விதமான எண்ணங்கள் ஏற்படுகிறது, நான் சொந்த காலில் நிற்பேன், என்ன வேணா செய்வேன் என்று. திருமணம் முடித்த பிறகு அந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு பதிலாக உடனடியாக வாழ்க்கையினுடைய விடுதலையை கேட்கக்கூடிய அவல நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் வந்துருச்சு. ஜமாத்துல அனுதினமும் தலாக்கு பிரச்சனைகள் வருது, அனுதினமும் குலூ பிரச்சனைகள் வருகிறது. காரணம், மார்க்கத்தை குறித்த புரிதல் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நல்லா கவனிக்கணும், கணவன் மனைவி பிரச்சனையை யார் தெரியுமா ஏற்படுத்துறா? யார் ஏற்படுத்துறா? ஷைத்தான் ஏற்படுத்துறான். ஹதீஸிலே வருகிறது, இப்லீஸ் என்ன செய்வான் என்றால், இப்லீஸ் தன்னுடைய அரிசை, தான் இருக்கக்கூடிய அரிசை தண்ணீரின் மீது அமைப்பானாம்.
தண்ணியின் மீது அமைத்து விட்டு இப்லீஸ் என்ன செய்வானா, தினமும் ஒரு படையை மக்கள்கிட்ட அனுப்புவானா. தன்னுடைய இப்லீஸுக்கு கீழே ஒரு படை இருக்குது, அந்த படையை இப்லீஸ் அனுப்புவானாம். என்ன அனுப்புவான், ஏன் அதுக்கு அனுப்புவா, மக்கள்கிட்ட போய் குழப்பத்தை ஏற்படுத்தணும், மக்களை வழிகெடுக்க வேண்டும் என்று இப்லீஸ் தனக்கு கீழே இருக்கக்கூடிய படையை ஒவ்வொரு நாளும் அனுப்புவானாம். இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த படையில இப்லீஸுக்கு ரொம்ப நெருக்கமானவன் யார் தெரியுமா, போயிட்டு மக்கள்கிட்ட நல்ல குழப்பத்தை எவன் ஏற்படுத்துறானா அவன் தான் இவருக்கு க்ளோஸ். அப்போ படையை அனுப்பிச்சிடுறான் இப்லீஸ். எல்லாரும் போயிட்டு அவங்கவுங்க ஒரு வழிகேட்டை பண்ணிட்டு வந்துடுறாங்க மக்களுக்கு மத்தியில. வந்து அந்த இப்லீஸுடைய படை இப்லீஸ்ட சொல்லுது, நான் இதை செஞ்சுட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன். ஒவ்வொருத்தரா கெத்தா சொல்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்றேன், இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை இப்லீஸ், இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைன்னு சொல்லிட்டே போறான். கடைசியா இப்லீஸுடைய படையில ஒருத்தர் வர்றா, வந்து சொல்றான், நான் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில சண்டையை மூட்டி விட்டேன், இந்த கணவனுக்கு மத்தியில சண்டையை மூட்டி விட்டு பிரச்சனையை பெருசாக்கி 2 பேரையும் பிரிச்சுட்டேன் என்று சொன்ன போது இப்லீஸ் சொன்னா, வாடா வாடா நீ தாண்டா, தட்டி கொடுப்பானாம். ஹதீஸிலே வருகிறது, அந்த இப்லீஸ் என்ன செய்வானாம், கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி அந்த தன் படையின் உறுப்பினரை பக்கத்திலே அழைத்து முதுகிலே தட்டி கொடுத்து, நீ தாண்டா சூப்பரா பண்ணிட்டு வந்திருக்கேன்னு வானாம். யோசிக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை போடுகிறவர்கள் யோசிக்க வேண்டும், நீங்கள் சண்டை போடவில்லை, உங்களுக்கு நடுவிலே உங்களுக்கே தெரியாமல் ஷைத்தான் வந்து உங்களை சண்டையில ஏற்படுத்தி உங்களை பிரிப்பதற்கு வழிவகை செய்து விட்டான். அல்லாஹு தஆலா நம்ம குடும்பங்களிலே ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சியை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்துக்கு போயிருந்தாங்க. போயிட்டு ரசூலுல்லாஹ்வை பார்க்க வர்றாங்க. மதீனாவுக்கு வந்தோடனே ரசூலுல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் பயந்துட்டாங்க, என்னடா சஜிதா செய்ய வர்றாரு, ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த சஹாபி சொன்னாங்க, நான் வந்து ஷாமுக்கு போனேன், அங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கூட்டத்துடைய தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சஜிதா செய்வார்கள். அப்போது நான் நினைத்துக் கொண்டேன், நம்முடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே நாம் மதீனாவுக்கு போய்விட்டால் நாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், எனவே நான் சஜிதா செய்தேன் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே சொன்னார்கள், ஃபலா தஃஅலு, ஒருவர் இன்னொருவருக்கு சஜிதா செய்யாதீர்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்யாதீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒருவேளை இந்த உலகத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு சஜிதா செய்வதற்கு அனுமதி இருந்தால் கணவனுக்கு மனைவியை சஜிதா செய்ய சொல்லி நான் ஏவி இருப்பேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லி ஏவி இருப்பேன், ஆனால் ஒருவர் இன்னொருவருக்கு சஜிதா செய்வதற்கு அனுமதி இல்லை. அப்படி அனுமதி இருந்தால் நான் மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லி இருப்பேன் என்றால் ஒரு கணவனின் கடமை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உயிர் யாரின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு பெண் தன்னுடைய இறைவனுடைய கடமையை நிறைவேற்றியவராக ஆக மாட்டாள். எப்போது தன் கணவனின் கடமையை நிறைவேற்றுகிறாரோ அப்போதுதான் இறைவனின் கடமையை நிறைவேற்றியவராக ஆவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து ஒரு ஹதீஸ்ல இப்படியே கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அய்யுன் நாஸி ஆலமு ஹக்கன் அலல் மர்ஆ, ஒரு பெண்ணின் மீது அதிக உரிமை உடையவர் இந்த உலகத்தில் யார் என்று கேட்கிறார்கள். அதிக உரிமை உடையவர் யார் ஒரு பெண்ணின் மீது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜௌஜுஹா, அவருடைய கணவர் தான் ஒரு பெண்ணின் மீது அதிக உரிமை உடையவர் என்றார்கள். அடுத்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆணின் மீது அதிக உரிமை உடையவர்கள் யாருன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களை பெற்றெடுத்த தாய் என்றார்கள். இங்கதான் பிரச்சனையே வருது. ஒரு பெண்ணின் மீது அதிக உரிமையுடையவர் கணவர், கணவரின் மீது அதிக உரியவர் அவருடைய தாய். இந்த சூழ்நிலையை தான் ஒரு பெண் வீட்டிற்கு செல்லக்கூடிய மருமகளாக செல்லக்கூடிய பெண் இதை புரிய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்மெல்லாம் ஆண்கள் இருக்கமே, நம்ம சொர்க்கத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். பெண்கள்லாம் ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம், ரொம்ப கிஃப்டட் பர்சன்ஸ், ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம். நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேரம் சரியாக தொழுது, வஸாமத் ஷஹரஹா, ரமலான் மாதத்தில் 1 மாதம் சரியாக நோன்பு வைத்து, வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, தன் மறை உறுப்பை ஹராமான விஷயத்தில் ஈடுபடுத்தாமல் பாதுகாத்து, வஅதாஅத் ஸௌஜஹா, தன்னுடைய கணவருக்கு வழிபட்டால்,
அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவானா, பெண்ணே இங்க வா, பெண்ணே இங்க வா, உதுகுலி அல் ஜன்னத மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷிஅதி, சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் நீ நாடினால் நீ சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடு என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். என்ன செய்யணும்? 5 நேரம் கரெக்டா தொழுகணும், கரெக்டா 1 மாசம் நோன்பு வைக்கணும், அதற்கு பிறகு தன் மறை உறுப்பை ஹராமான காரியங்களில் ஈடுபடுத்தி விடக்கூடாது, 4வது கணவனுக்கு வழிபடணும். இந்த 4 விஷயத்தை ஒரு பெண்ணு செஞ்சிட்டாலே அவங்க சொர்க்கவாசி, சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாகவும் போகலாம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சொர்க்கத்தின் வாசல் வழியாக போகக்கூடிய சொர்க்கவாசி பெண்களாக அல்லாஹு தஆலா நம்முடைய தாய்மார்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க சொந்தக்கார பெண் ஒருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கிறாங்க. தேவை முடிச்சு அவங்க கிளம்புறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்குறாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், எனக்கு கணவன் இருக்கிறாரு, கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்ட்டு. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க அவர் விஷயத்துல எப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அந்த பெண் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்து விடுகிறேன் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், ஏமா ஃபந்துரி ஐன அன்டி மின்ஹு, உன் கணவனுடைய விஷயத்திலே நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை சிந்தித்து பார். காரணம் என்ன தெரியுமா? ஹுவ ஜன்னத்துக்கு நாருக்கு, உன் கணவன் தான் உன்னுடைய சொர்க்கம், உன் கணவன் தான் உன்னுடைய நரகம். உன் கணவன் நினைத்தால் நீ சொர்க்கவாசியாகவும் ஆகலாம், உன் கணவன் நினைத்தால் நீ நரகவாசியாகவும் ஆகலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல இப்படியே சொன்னாங்க, அலா உக்பிருக்கும் பினிசாயிக்கும் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளான பெண்களை உங்களுக்கு காட்டட்டுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க? சொர்க்கவாசியான பெண்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? சொர்க்கவாசியான பெண் யார் தெரியுமா? அதிகமாக குழந்தை பெற்றெடுக்க கூடியவர். இன்னைக்கு ஒன்ன பெத்துட்டே படாப்படுறாங்க, ஏண்டா உயிரை வாங்குற, பாடா படுத்துற. இந்த வார்த்தை தான் பெண்களுடைய வீடுகள் அதிகமா கேட்கக்கூடிய வார்த்தை. அந்த காலத்துல 12 பெத்தாங்க, 14 பெத்தாங்க, கண்ணு மாதிரி வளர்த்தாங்க, ஆளாக்குனாங்க, கட்டி கொடுத்தாங்க. இங்க பெத்துதே 1 2. அதை திட்டு இருக்குது, அல்லாஹ் அக்பர், காதுல கேட்க முடியல, கலச்சல ஓரவனே அப்படின்றாங்க. நீ என்னடா இப்படி இருக்கிற, உயிரை வாங்காத. எங்க அவன் உயிரை வாங்குறான்? கழுத்தை பிடிச்சா சாகடிக்கிறான். அவன் வயசுக்கு உண்டான சேட்டையை செய்யறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாசிகளான பெண்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அவர்கள் யார் தெரியுமா? அதிகமாக குழந்தை பெற்றெடுக்க கூடியவள், அதிகமாக தன் கணவனையும் குடும்பத்தையும் நேசிக்க கூடியவள். ஒருவேளை அவளுக்கு கோபம் ஏற்பட்டாலோ அல்லது தீங்கு இழைக்கப்பட்டாலோ அவ என்ன தெரியுமா செய்வா? தர்ம கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் சண்டை வந்துருச்சுன்னா அந்த பெண் என்ன தெரியுமா செய்வாங்க? சொர்க்கவாசியான பெண்ணா இருந்தா என்ன செய்வாங்க தெரியுமா? அப்படி பக்கத்துல வருவாங்க கணவன்கிட்ட. கணவன் பக்கத்துல அப்படி வருவாங்க, வந்துட்டு கணவனுடைய அப்படியே கையை பிடிப்பாங்க, பிடிச்சு சொல்லுவாங்க, ஏங்க நீங்க என்ன பொருந்தி கொள்ளாத வரைக்கும் கோபம் தான், சண்டை தான், ஆனா ஃபர்ஸ்ட் யார் போகிறான்? பெண் போறாங்க கையை பிடிச்சு, ஏங்க நீங்க பொருந்தி கொள்ளாத வரைக்கும் என் கண்ணில் நான் சுருமாயிட்டு கொள்ள மாட்டேங்க அப்படின்னு சொல்ற பெண்ணா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சொர்க்கவாசியான பெண் யார்? அதிகம் குழந்தை பெற்றெடுக்க கூடியவள், அதிகமாக குடும்பத்தையும் தன்னுடைய கணவன் அதே போன்று தன்னுடைய குழந்தையை நேசிக்க கூடியவள். சண்டையோ சச்சரவுகளோ வந்தால் அந்த பெண் முதலில் கணவனின் கையை பிடித்து அவள் சொல்வாள், என்னை நீங்கள் பொருந்தி கொள்ளாதவரை நான் துக்கத்தின் காரணமாக என் கண்ணுக்கு நான் சுருமாயிட மாட்டேன் என்று சொல்லி கணவனோடு சமரசத்திற்கு முன்னால் போகிறாரு. அந்த பெண் தான் சொர்க்கவாசியான பெண் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பெண்களாக நம்முடைய பெண்களை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லியிருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் கேட்டா இன்னைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்முடைய குடும்பம் எப்படியோ சிறந்த குடும்பமாக அமைதியான குடும்பமாக ஆகிவிடும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நபி அவர்கள் சொன்ன அந்த தன்மைகள் உடைய தாய்மார்களாக சகோதரிகளாக அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பத்து பெண்களையும் அல்லாஹ்
அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் இன்னும் பேசப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.